சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியா ஜிம்பாப்வே கிரிக்கெட் போட்டியை காண ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, போட்டியை காண ரசிகர்களிடம் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது? விவரங்கள். இன்றைய தினம் இந்த இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இது ஒரு பரபரப்பான ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த T20 சீரிஸை பொறுத்தவரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. சூப்பர் 8 ஆட்டத்தில் இன்றைய தினம் இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே என்பது மோத இருக்கிறது. இந்த போட்டியானது சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியாவுடைய இந்த T20 மேட்ச் என்பது நடைபெற இருக்கு. இதற்காக தொடர்ந்து ரசிகர்கள் தற்பொழுது உள்ளே செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஒரு மேட்ச் என்பதை பொறுத்தவரை மிக முக்கியமாக ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இறுதியாக நடைபெற்ற இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை பொறுத்தவரையில் ஒரு தோல்வியை தழுவியிருந்தாலும் நமக்கு அரையிறுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆட்டமாக இந்த ஒரு ஆட்டம், அதாவது இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச் என்பது பார்க்கப்படுகிறது. அதற்காக 7 மணிக்கு அந்த டாஸ் என்பது போடப்பட்டு மேட்ச் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இதற்காக சென்னை சேப்பாக்கம் மைதானம் என்பது தற்பொழுது களை கட்டக்கூடியதை நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக ரசிகர்கள் அனைவரும் தங்கள் இந்திய ஜெர்சியில் தற்பொழுது மைதானத்திற்குள்ளாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை கச்சேரி நிகழ்ச்சியும் இந்த மைதானத்திற்குள்ளே நடைபெறுகிறது. தற்பொழுது நம்முடைய சில ரசிகர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள். அவருடன் சில கேள்விகளை கேட்கலாம். ரகு பெரம்பூர். இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் எவ்வளவு முக்கியமான மேட்ச்? ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். ஜெயிச்சே ஆகணும். பாயிண்ட்ஸ், அந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கிட்ட சம்மடி வாங்கியிருக்கோம். இந்த சென்னையில் இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே அது T20 மேட்ச் நடக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இந்தியாவோட மேட்சிங் நடக்குது. எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது? ஜாக்கெட் போட்டிருக்கேன் சார். எல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸை காட்டுறோம். அப்படியே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா 98 நம்ம வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு மேட்சை மிஸ் பண்ணாமல். ஏன்னா சென்னைக்கு மேட்ச் கிடையாது ரொம்ப கம்மி. அதில் வந்து எல்லா மேட்சும் வந்து 100% உள்ள ப்ரெசன்ஸ் இருக்கும். இந்தியாவுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இந்த சேப்பாக்கத்தில் கூடியிருக்காங்க? சார், பாகிஸ்தான் கேப்டன் சொன்ன மாதிரி தான், வாசிம் அக்ரம் சொன்னது தான், நாலேஜபிள் சென்னை கிரவுட். அது என்றைக்குமே நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்க்கலாம். கிரவுண்ட்லேருந்து மேட்ச்லேருந்து டெக்னிக்கல் நுவான்சஸ்லேருந்து எல்லாமே கிளியராக தெரியும். கடந்த முறை நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட தோல்வியை தழுவி இருந்தோம். இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச். ரன் ரேட்லையும் சரி நம்ம முன்னாடி போய் ஆகணும். எப்படி பார்க்குறீங்க இந்த மேட்ச்சில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவா? இந்தியாவோட ஸ்கோர் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மினிமம் 200 அடிச்சு ஆகணும். ஏன்னா நம்ம முக்கியமான மேட்ச். ரன் ரேட் அப்படி அடி வாங்கியிருக்கிறோம். நம்ம 200 அடிக்கணும். அவங்கள ஒரு 100 ரனுக்கு பொட்டலம் பண்ணிட்டோன்னா அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இந்த க்ரௌடை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் என்ஜாயபிளாக இருக்காங்க? எங்கே பார்த்தாலும் ப்ளூ ஜெர்சியாக இருக்கு இல்லையா? எவ்வளோ என்ஜாய் உள்ள போயிட்டு இருக்காங்க? ஃபுல் எனர்ஜி சார். இது வந்து வெளில நீங்கள் பார்க்கறதோட உள்ள கிரவுண்டில் வந்து 100x இருக்கும். இங்கே பார்க்கறதுலாம் எதுவுமே கிடையாது. உள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ்லேருந்து கிரிக்கெட் தெரியாதவங்க கூட வந்து தே வில் cheer for it. சார், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க. யாரும் பக்கத்துல இருந்து வரல. எல்லாருமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் பார்த்தேன். இது வந்து மேட்ச் மட்டும் கிடையாது. எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெளியே உள்ள இருக்கு அப்படின்னா உள்ள பண்ணி வச்சுங்க ஃபுல்லாகவே கைண்ட் ஆஃப் ப்ளூ சீ தான் இருக்கும். ஃபுல்லாகவே அந்த எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்பவே இருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஆக்சுவலாகவே நாங்களாம் 3-4 மணிக்கு கிளம்பி வந்தோம். இப்போ இன்னும் கிரவுண்ட் உள்ள கூட போகல. ஃபுல்லாக சுற்றி நிறுவனம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக திருவிழாவோட மேலே ஃபைனலாக நம்ம அரையிறுதிக்கு போகின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபைனலுக்கு போகின்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஃபைனலில் யார் கூட நம்ம பீட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? யாரை பீட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வேணும். ஏன்னா பாக்கி ஒன்று இருக்குது. அந்த பாக்கியை அதே ஊரில் அதே இடத்துல அவங்கள மாதிரியே கொடுப்போம். ஸோ இது போல இன்றைய பரபரப்பான ஆட்டத்தில் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே ஆட்டத்திற்கு ரசிகர்கள் தொடர்ந்து மைதானத்திற்குள்ள செல்லக்கூடிய காட்சி தான் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் டாஸ் என்பது போடப்பட்டு இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. ரசிகர்கள் உற்சாகமாக இந்தியா ஜெர்சியை அணிந்து தற்பொழுது மைதானத்திற்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.